ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் சொல்லப்போட கதையோட ஒரு முக்கியமான கேரக்டர் பார்த்திங்கன்னா ஜனனி தான். ஜனனி வந்து ஊர்லேருந்து வந்து படிக்கிறதுக்காக வந்து இங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே இருக்கிற ஒரு சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்குதுங்கிறத பற்றியான ஒரு சில கதைகள் தான் இது. ஜனனி வந்து வீட்டுக்கு ஒரே பொண்ணு தான். அவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. அதனால அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். அப்பா வந்து ஒரு விவசாயர் தான். அதனால் வந்து பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறாரு. ஆனால் அவங்க அம்மா வந்து மற்ற அங்கே உள்ள பெண்கள் மாதிரியே வந்து அதெல்லாம் 12th முடித்தோடனே நம்ம வந்து ஒரு வருஷம் வீட்டில் வச்சுருந்து நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துர்லாம், அதெல்லாம் படிப்பெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி பேச்சு கேட்டுக்கிட்டு அவங்க அப்பாவும் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் என் பொண்ணு வந்து நல்லா படிப்பா, நல்லா படிக்கிற பொண்ணை நான் வந்து இது பண்ண விரும்பலை. என் ஃப்ரெண்ட்ஸுங்க பொண்ணுங்களாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து நிறைய இன்ஜினியரிங் படிச்சிருக்குங்க, எங்கெங்கேயோ வேலை பார்க்குதுங்க. நம்ம பொண்ணு அது மாதிரிலாம் வைக்கிறதுக்கு நான் விரும்பலை. காசு ஓரளவு இருக்குது நம்மக்கிட்ட, ஒன்றும் இல்லைனா கூட பரவாயில்ல, பணம் தான் இருக்குது, ஒரு பொண்ணு தானே படிக்க வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள்லாம் வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இது மாதிரி சொல்கிறத கேட்டுட்டு வந்து கொஞ்சம் மனசளவில் வந்து அவங்க அம்மாவும் மாறுறாங்க. சரி நம்ம பொண்ணு வந்து படிக்கணும் அதுதான் சரியாக இருக்கும் போல இருக்குது. ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இன்றைக்கி படிக்காமல் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ஒரு சூழ்நிலையில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலில் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைக்கிற மாதிரி ஒரு காலேஜை வந்து பார்க்குறாங்க. அது வந்து ஜனனிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி தான். ஜனனிக்கு வந்து படித்தது எல்லாமே பெண்கள் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க இங்கே. அப்படிங்கிறப்போ முதல் முறையாக அந்த காலேஜில் வர்றப்போ அவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஏன்னா பசங்கக்கிட்ட பேசினது கிடையாது, எதுவுமே அவங்களோட பழக்கங்கிறது இல்லை. அண்ணன் தம்பிங்க இருந்தால் கூட அந்த ஒரு இது இருக்கும், அப்படி எதுவுமே இல்லாதனால புதுசாக இருக்குது அவங்களுக்கு. நல்லா படிக்கிற பொண்ணாக இருந்தாலுமே கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே வந்து பயப்படுறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் பயந்துக்கிட்டு ரொம்ப இதாக தான் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்க அம்மா தான் வந்து தைரியம் சொல்கிறாங்க. இது மாதிரி வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் வந்து சமாளிக்கணும், இதுக்கெல்லாம் பயந்தேன்னா அப்புறம் படிக்க முடியாது. உங்கள் அப்பா வந்து நம்பிக்கையில் தான் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஜனனிக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது. ஆமாம்மா நீ சொல்கிறது கரெக்டு தான். அப்பா வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சு தான் என் மேலே வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சு தானே வந்து இங்கே சேர்த்துருக்காரு. நான் இப்போ வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னா நம்ம பொண்ணு இவ்வளோ பயந்த பொண்ணா, நம்ம இவ்வளோ நம்பிக்கை வச்சோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவார். நீ சொல்கிறது கரெக்டு தான்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறார். நீ கவலைப்படாமல் நான் கண்டிப்பாக வந்து டிகிரி முடித்து அப்பாவுக்கு வந்து ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அம்மாவும். ஏன்னா முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு பொண்ணுங்க பசங்க இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கூலில் படிக்க வைக்கலை, ஏன்னா பயந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தோன்னே இப்போ புதுசாக வந்து அவள் ஃபேஸ் பண்ணோன்னே நிறைய அவளுக்கு புதுசாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதை கேட்டோன்னே வந்து அவங்க அப்பாவும் வந்து அதெல்லாம் என் பொண்ணு வந்துடுவா அப்படின்னு அவரை நம்பிக்கையாக பஸ்ஸில் பேசிட்டு பொண்ணை ஹாஸ்டலில் விட்டுட்டு போகிறாரு. அவளுக்கு ஃபஸ்ட்டு ஜனனிக்கு ஒரு மாதம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவள் தமிழ் மீடியம் படித்ததுனால எல்லாமே இங்கிலீஷில் இருந்ததுனால அதெல்லாம் கற்றுக்கிறது. அப்புறம் வந்து ஹாஸ்டலில் ஒரு பொண்ணு வந்து வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா. அவளும் வந்து பக்கத்து ஊரை சேர்ந்தவ தான். ஆனால் அவள் இங்கிலீஷ் மீடியமில் படித்ததுனால இவளுக்கு எல்லா விஷயங்களும் வந்து சொல்லி கொடுக்குறா. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் வந்து சரியாயிடும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறா. அது மூலயமா வந்து அவளும் வந்து